அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரேவதி கன்னடா போகல அப்படின்னு ஏர்போர்ட்ல வச்சு கடைசி நேரத்துல சொன்னாங்க. அந்த சாமுண்டீஸ்வரி சந்திராவும் அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் ஆடி போனாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம கார்த்திகை ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம ரேவதியை கூட்டிட்டு போயிட்டாரு. அது வேற லெவல். அதெல்லாம் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து பிளைட் வந்தோடனே அந்த பிளைட்ல ஏறுறதுக்கு வந்து அப்படியே மேல போனாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதிரே வந்து ஒரு ஆண்டி வந்து சுர்கேஷ் பெட்டியை வந்து வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வந்தாங்க. நம்ம ரேவதி அதுல மோதி படிக்கட்டுல அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீ எங்கம்மா போற அப்படின்னு அந்த ஆண்டி கேக்குறாங்க. நான் கன்னடா போறேன். போகும்போதே இவ்வளவு பெரிய தடங்களா ஆகுதுமா, இது நல்லதா தெரியல அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அந்த அம்மா சொல்றத நீ கேட்காத, நீ கிளம்பு, பிளேட்டுக்கு நேரமாயிட்டு, பிளேட் வந்துட்டு சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னோடனே இல்லம்மா அவங்க சொல்றது சரிதான், எனக்கு காலையில இருந்து ஏதோ ஒரு தடங்களா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, நான் போகலமா அப்படின்னு சொன்னோடனே அந்த சந்திராவும் என்ன ரேவதி கடைசி நேரத்துல எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து நம்ம ரேவதி வந்து ஒரு லேடிட்ட போன் வாங்கி போன் பண்ணிருப்பாங்க கார்த்திக்கு. அந்த லேடியும் வந்துட்டாங்க. ஏமா நீங்க போன் பண்ணீங்களா, அந்த ஆள் போன் பண்ணிச்சது உங்களை தான் தேடி இளைஞர் இருந்தாங்க, அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுத்தோடனே நம்ம கார்த்திக் வந்து ரேவதி நீ பேராத, நான் ஏர்போர்ட் உள்ள வந்துட்டேன் அப்படின்ட்டு வேகமா வந்தாரு. நம்ம கார்த்திகை பார்த்த உடனே அந்த சந்திரம சாமுண்டீஸ்வரி ஆடி போனாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்து ரேவதி இவங்க உன்னைய பொய் சொல்லி கன்னடா அனுப்புறாங்க, அதாவது உன்னைய இன்னும் பிரிக்கிறதுக்கு தான் இவங்க திட்டம் போட்டிருக்காங்க, நீ 3 நாள்ல உன்னை திரும்பி வரதாங்க ஐடியா இல்ல, உன்னை 6 மாசமா அங்கே இருக்கிறது தான் இவங்களோட பிளானு, அதாவது அங்க போன உடனே பாஸ்போர்ட்டை அப்படியே உனக்கு தெரியாம எடுத்து அது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு 6 மாசம் ஆகும் உனக்கு அடுத்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணதுக்கு, அதாவது 6 மாசம் நீ அங்கேயே நீ இருக்க வைக்கிறதா இவங்களோட பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரேவதிக்கு பயங்கர கோவம் வந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சந்திராவை அந்த இடத்துல செவுட்ல ஒண்ணு வச்சாங்க. இது எல்லாம் உங்க பிளான் தானா, அதாவது என்னடா பெரிய தடங்களா வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தேன், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா, நல்ல வேற கொஞ்ச நேரம் தான் நான் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பேன், கடைசி நேரத்துல எல்லாமே நல்லதாகி போச்சு, என் மாமா விட்டு இனிமேல் நான் பிரியவே மாட்டேன், அவர் கூட நான் போறேன் அப்படின்னு நம்ம ரேவதி வந்து கார்த்திக் கூட கிளம்பி போயிட்டாங்க. தரமான எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.